ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மஹேஷ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கல்யாண வீட்டு கேசரி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இப்போது 1 கப் வெள்ளை ரவை, 1/4 கப்புக்கு சர்க்கரை எடுத்துக்கலாங்க, 1/2 கப் நெய், 1/4 கப் அளவுக்கு ஆயில், வாசனை இல்லாத ஆயில், பைனாப்பிள் எசன்ஸ் சிறிதளவு, முந்திரி தேவையான அளவு, ஒரு சிட்டிகை உப்பு, ஏலக்காய் தூள் சிறிதளவு, கலர் பொடி நான் 2 கலருமே கொஞ்சம் எடுத்துருக்கேங்க. இப்போ ஒரு பேனில் 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கங்க, கூடவே கொஞ்சமாக ஆயில் சேர்த்திக்கங்க. ரெண்டும் சூடாகட்டும். சூடானதும் நம்ம முந்திரியை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆனதும் நம்ம இதை எடுத்துக்கோங்க. இப்போ அதே ஆயில் கீழ இந்த ரவையை போட்டு நல்லா வாசனை வர மட்டும் வறுத்துக்கலாங்க. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதில் 1 கப் ரவைக்கு 3 கப் அளவு தண்ணி சேர்த்திருக்கேன். இப்போ அது கூடயே நம்ம கலர் பொடி 2யுமே சேர்த்திக்கலாங்க. நல்லா கிளறி விட்டதும் ஏலக்காய் தூளையும் உப்பும் சேர்த்திக்கலாம். நல்லா கிளறி விட்டுருங்க. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதும் கொஞ்சமாக ரவையை கெட்டிப்படாமல் சேர்த்திக்கலாங்க. நல்லா கிளறி விட்டுட்டே இதை சேர்த்துங்க, அப்பதான் கெட்டிப்படாது. இப்போ நம்ம மீதம் இருக்கிற ஆயிலை இது கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டுறலாங்க. அப்பதான் ஒட்டாம நமக்கு வரும். இந்த பதத்துக்கு வந்ததும் நம்ம சர்க்கரையை சேர்த்திடலாம். 1/4 கப் சர்க்கரையை நம்ம இப்போ இது கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ மீதம் இருக்கிற நெய்யும் நம்ம இது கூட சேர்த்திடலாம். அதையும் நல்லா கிளறி விடுங்க. இப்போ இந்த பதத்துக்கு வந்ததும் வறுத்த முந்திரிய நம்ம இது கூட சேர்த்திக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. இது கூடயே லாஸ்டா பைனாப்பிள் எசன்ஸ் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்திக்கலாங்க. அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, கேசரி ரெடி ஆயிடுச்சு. நான் பாதாம் கொஞ்சம் லைட்டாக தூவி விட்டு சேர்த்துறேன். நீங்கள் பாதாம் பிஸ்தா இருந்துச்சுன்னா நல்லா பொடி பண்ணி நீங்கள் அதை லாஸ்ட்டில் சேர்த்திக்கலாம். இப்போது அருமையான கேசரி கல்யாண வீட்டு ஸ்டைலில் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.